அடைப்பதற்காக, வியாதி நீங்கி பிழைப்பதற்காக வருவோம். ஒருவேளை அவர் தருகிற விடுதலை கொஞ்சம் தாமதமானால் இந்த ஊழியத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று சாத்தான் உங்களுக்குள்ளே பேசுவான், நீங்களும் பின்னெட்டி போவீர்கள். அப்போ கர்த்தர் கைவிட்டுருவார். சனிக்கிழமை ஆசீர்வதிப்பேன்னு அவர் சொல்லுவார், நினச்சிருப்பார், சொல்ல மாட்டார். ஆனால் வெள்ளிக்கிழமை என்ன செய்வோம்? பின்னிட்டு போயிடுவோம். இப்போ சனிக்கிழமை கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இல்லாமல் போகும். அல்லேலூயா. ஆகவே என்ன வந்தாலும் எது நடந்தாலும் தேவனை பற்றி கொண்டு இருப்பது உங்களுக்கு நலம். அல்லேலூயா. எது கிடைக்குதோ கிடைக்கலையோ, இவர் ஆண்டவர், இவர் தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று நினைத்தாலே அது பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அது அவங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். நான் இந்த ஊழியத்தில் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சபையில் சாவு வந்தாலும் என்னை கேட்டு தான் வரும்னு சொல்லுவேன். எனக்கு தெரியாமல் ஒரு சாவு வராது. ஏனென்றால் எனக்கு தெரியாமல் ஆண்டவர் ஒன்றும் உங்களுக்கு செய்ய போகிறதில்ல. வேதத்தில் ஒரு பக்கத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய காரியங்களை குறித்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அப்படி வருகின்ற அவர் செய்ய போகிற காரியங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லி செய்ய மாட்டார், சொல்லாமல் செய்வார். அந்த நாளிகை கூட அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லுவார். ஆனால் ஆமோஸில் சொல்லியிருக்கிறாரு, என் ஊழியக்காரனுக்கு சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறார். என் ஊழியக்காரனுக்கு தெரியாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன்னு சொன்னது இந்த உலகத்தில் இருக்கிற ஊழியக்காரனுக்கு சொல்லலை, ஜீவ ஊழியக்காரனுக்கு தான் சொல்லியிருக்கிறார். எந்த சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. அதான் பெருமையாக சொல்லுவேன், இந்த உலகத்தில் வருகிற அழிவுகளெல்லாம் முன்குறித்து இந்த ஊழியத்தில் அறிவிக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த உங்கள் ஊழிய குடும்பங்கள், இந்த ஜீவோலி பிள்ளைகளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு முன்னாடியே சொல்லிடுவேன். வரப்போகிற பேர் அழிவுகளையும் சொல்லியிருக்கிறேன். சிலருக்கு எச்சரிப்பாக முன்குறித்து பொருத்தனை செஞ்சு நல்லா இருப்பாங்க, பொருத்தனை செஞ்சுருங்கன்னு சொல்லிடுவேன். இப்போ நல்லா தானே இருக்கிறான், நமக்கு எதுக்கு பொருத்தனை? ஆபத்து வரும். ஆபத்துக்களை டைரெக்டாக சொல்கிறது கிடையாது, மறைமுகமாக சொல்லுவோம். சிலருக்கு நேரடியாக சொல்லிடுவோம். சொன்னால் கேட்காதவங்களுக்கெல்லாம் நேரடியாக சொல்லிடுவோம். இப்போது சமீபத்தில் சகோதரனுக்கு காலில் மந்திரக்கட்டு உண்டு. காலெல்லாம் கருத்து போய் ஒரு பெரிய புண்ணும் அதில் நுழைந்தது. காலை பார்த்ததும் ஆண்டவர் இந்த மேடையில் தான் சொன்னார், மந்திரவாத கட்டு, முடிச்சு வைக்கிற மந்திரவாத கட்டு என்று சொன்னார். அதில் காலில் ரொம்ப காப்பாற்றினார். அப்போ தான் சொன்னேன், இது பொருத்தனை வச்சு ஜெபிக்க வேண்டிய ஜெபம்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நானும் சீரியஸ் இல்லாமல் விட்டுட்டேன். அவங்க சூழ்நிலைக்கு அவங்க அமைதியாக இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தராகிய தேவன் ஒரு அப்பளம் போல் ஒரு காரை நொறுக்கி அதில் உள்ளே அது முன் சீட்டில் இருந்தவர்களை பின் சீட்டில் இருந்தவங்களை எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாதுக. வண்டி முன்னே இடி பின்னே இடி, ரெண்டு பக்கமும் அப்பளம். அந்த காரை வச்சு இன்னும் ஓட்டவும் முடியாது. புது கார் வாங்கிடுங்க, ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. காக்கிற தேவன். நான் என்னை குறித்து சொன்னால் அது ஒரு பெருமைக்குரிய காரியங்களாக நினைப்பீங்க சிலர். போன உபவாச கூட்டம் முடிந்ததுமே இந்த ஊழியத்தில் ஆப்சண்டான ஒரு குடும்பம் இருந்தது. அந்த வீட்டில் ஒருத்தனுக்கு மெண்டல் பைத்தியம், அது போய் கிட்டத்தட்ட நார்மல் ஆயிடுச்சு. விழுப்புரத்தில் திடீர்னு நிர்வாணமாக போவான் வாலிப பையன், வீட்டிலே நிர்வாணமாக நிற்பான். வீட்டில் சகோதரிகள் 2 பேர் உண்டு, தாய். திடீர்னு ரோட்டில் ஏறி நடனம் ஆடுவான். இந்த கடலூர் நடனம். அப்படிப்பட்டவனே ஆண்டவர் மாற்றி கிட்டத்தட்ட 90% விடுதலையை கொண்டு வந்துட்டார். திடீரென்று ஆப்சண்டான மகளுக்கு ஃபோன் போட்டேன், நள்ளிரவு தான் போட்டேன். ஃபோன் போட்டு சொன்னேன், உன் அம்மாவுக்கு சாவு வருதுன்னு ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டேன். என்னப்பா இப்படி பேசுகிறீங்க? அவன் சாவு வருதா, சாவுன்னு என்ன சொல்லணும், வாழ் வருதுன்னு சொல்லணும். உன் அம்மாவுக்கு நெஞ்சு வலி இருக்கா? ஆமாம், இப்போ அடிக்கடி வருது. அதான் முன்குறித்து அறிந்து உங்களை காப்பாற்ற வந்த தேவன் இந்த ஊழியத்தில் நின்று கொண்டு தான் பேசுவார். உச்சமாக கையை தட்டுங்க.
அல்லேலூயா. ஆவிதான் அந்த ஊழியத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக சீக்கிரமாக வாங்க அடித்தானே யாரும் சீக்கிரமாக வர மாட்டாங்க. 9 மணிக்கு நமக்கு ஸ்டார்டிங் டைம். வெளியூர்காரங்கெல்லாம் 8 மணிக்கு வந்துடுவாங்க. உள்ளூர்காரங்கெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க. கடுமையாக பேசுனா அது சாட்டை அடி மாதிரி தான் இருக்கும். அது உங்களை திருத்தக்கூடியது, திருந்த வேண்டியது. தேவனிடத்தில் முந்தி வந்து சேரணும். ஒரு பாட்டை பாடுறோம் இல்லை, அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். இதான் நம்ம அடிக்கடி பாடுகிற பாட்டு. ஆனால் பிந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ எப்படி அற்புதங்கள் நமக்கு நடக்கும் யோசிக்கணும். தேவன் எல்லாருக்கும் ஒரு நேரம் வச்சுருப்பார், எல்லாம் ஒரு வேலை வச்சுருப்பார். ஆலயத்துக்கு போகாதபடிக்கு சோறு வச்சுருவார், குளிக்க விடாதபடிக்கு சாத்தான் தடுத்துருவான். இல்லைன்னா காலை வேளையில் வேறு விதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அதையெல்லாம் தாண்டணும், அதையெல்லாம் தாண்டணும். சாத்தான் ஆலயத்துக்கு வரவிடாமல் தடுப்பான், அது அவன் வேலை. அவன் மிதிக்கிற அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், நீ சாத்தானை மிதித்து நட என்று. மிதித்து நடன்னு. அவன் மிதித்து நடக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு வேணும். அது கீழ்ப்படிதலில் தான் கிடைக்கும். பரலோகத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். பைபிள் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும். ஊழியக்காரனுடைய சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். இது முக்கியம். கிட்டத்தட்ட இந்த 26 வருஷத்தில் பெரும்பங்கு காலங்கள் நாங்கள் தான் சேரை எடுத்து ஒழுங்காக போடுவோம். அன்னைக்கு மட்டும் யாரோ ஒருவர் சேரெல்லாம் கரெக்டாக போட்டு வச்சுருந்துருக்காங்க. முன்னாடி வரணும். சபையை நீங்கள் நேசிக்கணும். நான் எப்போவும் சொல்லுவேன், உலகத்திற்கே ஒரு ஊழியத்தை இந்த இடத்துல தான் ஆண்டவர் ஆசீர்வதித்து வச்சுருக்கிறாரு. குமரி மாவட்டத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறாருன்னு எந்த உலகத்தில் எந்த ஊழியக்காரன்னு சொல்லலாம், நான் தான் சொல்லிட்டு வரேன். அதுக்கு தான் இந்த இடத்துல ஆயத்த பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. பாவ நிவாரண பலி செலுத்தி பாவங்களை போக்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. பிணியாளிகளை காக்கும் பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. ரட்சிக்கும் பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கே தான் புடமிடுதலும் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே தான் கடுமையான வார்த்தைகளும் இருக்கிறது. கடுமையான அம்பும் இங்கே தான் கிடைக்கும், பட்டையும் இங்கேருந்து தான் கிடைக்கும், தேவ சமாதானமும் இங்கிருந்து தான் கிடைக்கும். உங்களுக்கு சாட்சி சொல்லும்போது சொன்னார்கள், எங்கள் வீட்டில் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் தேவ சமாதானத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னார்கள். உலகத்தில் பணத்தை விட பெரிய சமாதானம் தேவ சமாதானம். அது எங்கே இருக்கிறதோ அங்கே தேவன் இருப்பார். தேவ சமாதானம் யாருக்கு இருக்கோ அவங்கள்ட்ட யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் இருந்தால் தான் அந்த சமாதானம் கிடைக்கும். அவர் இருந்தால் நமக்கு ஒரு அழிவும் இல்லை. உலகத்தில் இருக்கிறவன் நமக்கு விரோதமாய் வரலாம். இப்போ உங்களை ஜெயிக்க முடியாமல் போனாலும் உங்களுக்கு எதிரே வாரவன்கிட்ட சாத்தான் உள்ள போயிடுவான். அவனை வச்சு உங்களை அழிக்க முயற்சி பண்ணுவான். ஆகவே தான் ஜெபம் தேவை என்பது. இப்போ 26 வருஷமாக நானும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை முந்தி யாராவது இந்த சபையில் வந்தால் கூட ஜெபித்து கொண்டு இருக்கிறவர்களை நான் பார்த்ததே கிடையாது. பேசி கொண்டு இருக்கிறவர்களை தான் பார்க்குறேன். இங்கே வந்தாச்சுன்னா அர்ப்பணமாக நின்று ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் தேசத்தையும் ராஜ்யத்தையும் எல்லாம் சேர்த்து, ராஜ்யத்தெல்லாம் அவர் காக்க போகிறதில்ல, உங்களை காக்கிற நீங்கள் போராடினா போதும். அவன் பக்கத்து வீட்டுக்காரனை காப்பாற்றுங்க, இந்த வீட்டுக்காரனை காப்பாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணாதீங்க. முதல்ல உங்களை காப்பாற்றுறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜீவனோடு இருந்தால் தான் மற்றவர்களுக்கு காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. முதல்ல உங்களுக்கு ரட்சிப்பை உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய பாவ மன்னிப்பை உறுதிப்படுத்துங்க. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை உறுதிப்படுத்துங்க. பரலோக ராஜ்யத்தை உறுதிப்படுத்துங்க. செத்தா எங்கே போவோம்? இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும். செத்தா எங்கே போவோம்? அந்த உறுதிப்பாடு, நான் செத்தா பரலோகத்துக்கு போவேன்னுள்ள ஒரு பெரிய விட்னஸ் தான் நமக்கு வேணும். அல்லேலூயா. சாவு எல்லாருக்கும் வரும். செத்தா எங்கே போவேன்,
நாம் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு சாகக்கூடிய விசுவாசிகளை தான் நமக்கு வேண்டும். ஒரு சம கையை தட்டலாமா? அல்லேலூயா. ஆகவே இந்த சாட்சியினால் நீங்கள் அநேக சத்தியங்களை புரிந்து கொண்டு இருப்பீர்கள் நினைக்கலாம். நான் ஒரு சாட்சி சொல்கிறேன். ஆவடி நகரத்தில் ஒரு நாளுடைய வருமானத்தை வைத்து ஒரு ஹவுசிங் போர்டையே விலைக்கு வாங்கக்கூடிய பணம் என்னிடத்தில் உண்டு. அன்றைக்கி ஹவுசிங் போர்டு சும்மா தான் இருந்தது. இங்கொன்றும் அங்கொன்றும் ஒரு வீடாக தான் இருந்தது. டிஎன்ஹெச்பி ஒரு நாள் வருமானத்தை வச்சு ஒரு நாளைக்கு 25 பிளாட் வாங்கலாம். அவ்வளோ பணத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் ஒரு பிளாட்டு விட வாங்கிறதுக்கு ஞானத்தை ஆண்டவர் தரல. ஞானத்தை ஆண்டவர் தரல. நிறைய புரோக்கர்கள் என் பின்னாடி தான் வருவாங்க. ஒரு பிளாட்டை வாங்க, ஒரு பிளாட்டை வாங்கன்னு. எதுக்கு இவ்வளோ வாடகை கொடுக்குறீங்கன்னு. அப்போ நான் சொல்லுவேன், மனுஷனை போல் ஒரு கொசு இந்த ஆவடி நகரத்தில் இருக்குது. அவ்வளோ உயரமும் நீளமாக இருக்குது. இங்கே எவையா வீடு கட்டி வாழ்வான், நான் என் கிராமத்துக்கு போயிடுவேன் இன்னும் சொல்லி வாங்காமலே விட்டேன். கடைசியில் ஒரு காலகட்டத்தில் அம்பத்தூர் ஓட்டி அங்கே ஒரு பங்களா இருக்குது இன்னும் சொல்லி ஆசை காட்டிட்டான். சரி அதை வாங்க போவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிட்டிக்குள்ளே போயிடுவோம். அந்த பிளாட் வாங்க போனோம். இடத்தெல்லாம் பார்த்தோம். விலையை நிர்ணயம் செய்தோம். செய்துட்டு ஓட்டி பஸ் ஸ்டாண்ட் தாண்டி ஆவடிக்கு திரும்புகிறோம். காருக்கு பின்னாடி புரோக்கர்கள் கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. முன் சீட்டில் என் பிள்ளைகளை வைத்து கொண்டு என் மனைவி இருக்கிறாள். அப்போ சின்ன பிள்ளைங்க. காரை நான் ஓட்டி கொண்டிருக்கிறேன். ஒரு மாருதி ஓம்னி வண்டி, நமக்கு ஃபேவரேட் வண்டி. அந்த வாகனத்தை நான் ஓட்டும்போது ஓட்டி தாண்டினாலே எனக்கு கண்ணு தெரியாது. திடீர்னு கண் அடைக்கப்பட்டது. எங்கும் ஒரு இருள். இரவு நேரம் 8 மணி. எதிரே எந்த வெளிச்சமும் எனக்கு தெரியவில்லை. எறும்பு போல் கார்கள் போய் வந்துகிட்டே இருக்கும். இடைவெளி இல்லாமல் போயிட்டு இருக்கும். ரைட் ஏறி போகலாம், லெஃப்ட் ஏறி போகலான்னு நினைக்கக்கூடாது. போகிற வழியில் தான் போனோம். லெஃப்ட்டு திரும்பினா உடனே டேஷ் ஆகும். ஆனால் திடீரென்னு கண்ணு எனக்கு தெரியவில்லை. அப்பொழுது ஒரு கரத்தை வைத்து பேசுவதற்கு நினைத்தால் எனக்கு வார்த்தைகளும் வரவில்லை. தொண்டை கட்டப்பட்டது. அப்போ பேச முடியலை, பார்க்க முடியலை. அப்போ சாத்தானுடைய திட்டம் என்ன? இவனை ஃபினிஷ் பண்ணணும். அதான் சாத்தானுடைய திட்டம், மந்திரவாதத்தினுடைய திட்டம். நான் என் இடது கையை எடுத்து மனைவியினுடைய தொடைப்பகுதியில் தட்டுவேன். அவள் பதிலுக்கு என் கையை நுள்ளுவா, கிள்ளுவா. நான் குறும்பு பண்ணுறேன்னு நினச்சி கிள்ளுவா. இங்கே நான் உயிர் போக போகுது, குடும்பமாக சாக போகிறோம் இன்னும் சொல்ல கையை போட்டு தட்டுவேன். அவள் பதிலுக்கு அவன் கிள்ளுதல் ஒரு கையில். அப்போ காப்பாற்றுவதற்கு நீ ஒருவரையும் இல்லை. அன்றைக்கி ஆர்சி ஃபேமிலி தான். அப்போ ஆர்சி ஜபங்கள் எல்லாம் தீவிரமாக ஒன்றும் இருக்காது. தெரியும் இல்லையா உங்களுக்கு? பிதாசுதன் பரிசுத்தாவின் பேரால் ஆமைன்னு சொல்லிட்டு போகிற ஜபம். இல்லை என்றால் 7 முழுகுத்திரையை கொளுத்து வச்சுக்கிட்டு போகிற ஜபம். அவ்வளோதான். உருக்கமான ஜபங்கள் கிடையாது. இல்லைன்னா சொருவங்களை முன்னாடி கண்ணீர் விட்டு என் பாவங்களை கழுவிடுன்னு சொல்லிட்டு போகிற ஜபம். வண்டி போயிட்டே இருக்கு. எங்கே போய் முட்ட போகுது எனக்கு இடதும் தெரியாது, வலதும் தெரியாது, முன்பக்கம் தெரியாது. இரவு நேரம் காதில் மட்டும் சத்தம் கேட்கும். ஏன்னா வாகனங்களுடைய இரைச்சல் சத்தம். அப்போது தேவன் எனக்கு ஒரு கண்களை திறந்தார். எப்படி திறந்தார்னா, ஒரு சிமெண்ட் குப்பத்தொட்டியை காண்பித்தார். ஆவியின் கண்களால் காண்பித்தார். மாமிச கண்களை, மாமிசமே இருளாக தான் இருக்குது. அது திருமுல்லை வாயிலுக்கு திரும்புகிற ஒரு பாகம். இப்படி போனால் ஆவடி, இப்படி போனால் இந்த ரெட் ஹில்ஸுக்கு போகிற ஒரு பாதை, அந்த பக்கம் திரும்பி போகலாம். அதில் ஒரு சிமெண்ட் தொட்டி இருக்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். அவன் அதை காண்பித்தார். காண்பித்து ஒரு சப்தம், காதில் ஒரு சப்தம் கேட்கிறது. பிரேக் அப்படி அந்த குப்பை தொட்டியில் இடிச்சிருன்னு வண்டியை இடிக்க சொல்கிறாரு. அப்போ வண்டி எங்கே போகுது? குப்பைத்தொட்டி நோக்கி தான் போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் திசை மாறி அந்த சென்டர் பகுதிக்கு போயிட்டுருக்குன்னு அர்த்தம்.
அப்போ குப்பைத்தொட்டியை காண்பித்தார். பிரேக் அடித்து வண்டியை நிறுத்திடுன்னு ஒரு சப்தம் கேட்கிறது. நானும் உடனே பிரேக் அடித்தேன். பிரேக் அடித்ததும் குப்பைத்தொட்டி, சிமெண்ட் குப்பை தொட்டியில் வண்டி இடித்து வண்டி அப்பளமாக மாறியது. ஸ்டீரிங் என்னுடைய நெஞ்சு பகுதியில் பட்டு ஸ்டீரிங் கீழே விழுந்து போச்சு. வண்டி உடஞ்சி கீழே போச்சு. ஸ்டீரிங்கை தேடி பார்த்தா காணோம். தரமாட்டான், பிரேக்கு கிட்ட இருக்காது, உட்காந்துருக்கு. கண்ணாடி துகள் எல்லாம் ஃப்ரெண்டும் உடஞ்சி, பேக்கும் உடஞ்சி, நிறைய பேருக்கு ரத்த காயம், நிறைய பேருக்கு ரத்த காயம். பின்னாடி இருந்தவங்களும் அதிகமாக ரத்த காயம். சின்ன சின்ன காயத்தோடு என் மனைவியும் பிள்ளைகளும் நானும் காப்பாற்றப்பட்டோம். யாருக்கும் உயிர் சேதம் கிடையாது. ஆட்கள் கூடி வந்தார்கள். டிரைவரை கேட்கிறார்கள், டிரைவர் எங்கே ஓடிட்டானா? இன்னும் ஒரு கூட்டம். இல்லை டிரைவர் எங்கேன்னு இன்னொரு கூட்டம். அவங்க வண்டிக்கு அடியில் எல்லாம் டிரைவர் கிடக்கிறானான்னு தேடி பார்க்குறாங்க. நான் சொன்னேன் நான் தான் டிரைவர்னு. அவங்க நம்பலை. உடனே ஒருத்தன் வந்து ஸ்டீரிங்கை அப்படி தூக்கி அப்படி கீழே எடுத்து கீழே போடுவான். அது சுவங்கன்னு கீழே போகும். ஸ்டீரிங் இவ்வளோ பொத்து கீழே போயிருக்கு. அப்போ ரத்தம் கக்கி தான் சாகணும். டிரைவரை கேட்டாலும் டிரைவர் காணும். நான் தான் சொன்னால் ஒத்துக்கணும், போயான்னு சொல்லுவாங்க. அப்புறம் என் பொண்டாட்டி சொன்னேன், இவர் தான் வண்டி ஓட்டினார், இவர் தான் என் புருஷன்னு. ஒரு சேதம் இராதபடிக்கு தேவன் அன்றைக்கு எங்களை காத்தார். உச்சகட்டம். ஹல்லேலூயா. தேவன் நம்மோட இல்லைன்னா நம்ம உயிரோட இல்லை. ஆனால் நம்ம தேவனிடத்தில் நம்ம இருக்கிறோமான்னு கேட்டால் அங்கே கொஸ்டின். எல்லோரும் இருக்கிறாங்க. ஆனால் எந்த வழிகளில் இருக்கிறீங்க? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த உள்ளத்தோடு என்னை ஆராதி என்று சொல்லுகிறார். நியாயப்பிரமாணங்களை கேட்டு அதன்படி நட என்று சொல்லுகிறார். திருவசனத்தை கேட்டு அதன்படி நட என்று சொல்லுகிறார். இது 3 தான் அவர்கள் கட்டளையும் கற்பனைகளையும். இதை 3ஐயும் நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பின்பற்ற வேண்டும்.